ஹலோ வியூவர்ஸ். ஸோ 12th முடித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி டிஎன்ஏஏ கவுன்சிலிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் அதில் ஆனால் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அவைலபிலிட்டி தான் இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபிஷரிஸ் இன்னும் அடுத்து ஹார்ட்டிகல்ச்சர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஏதோ செலக்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஹார்ட்டிகல்ச்சர் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு ஹார்ட்டிகல்ச்சர் தான் படிக்கணும், இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்காகவே. இப்போ நம்மளால் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் போக முடியல, அது போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கல. பட் நமக்கு அக்ரி தான் வேணும், நல்ல கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் நான் போய் ஜாயின் பண்ணுறேன், அங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களோட ஸ்கோப் வந்து பின்னாடி நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் எப்படிப்பட்ட காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜாக ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு நல்ல ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு பேர், வேலை வாய்ப்புகள், விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ முக்கியமாக டிஎன்ஏயூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க, இல்லை 12th முடிச்சிருக்கீங்க, அக்ரி ஹார்ட்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு காலேஜஸாக பார்ப்போம், என்னென்ன பிளேசஸ்லையும் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபீஸும் வந்து நான் சைடில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னு. இதுதான் எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் நம்ம வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இப்போ அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது நீங்கள் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த டைமில் நம்ம வந்து ஃபீஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிவிட்டு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டிஎன்ஏயோ அக்ரிகல்ச்சர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஹார்ட்டிகல்ச்சர் பார்த்துருக்கீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டிஎன்ஏயூவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களோட ஐடியாஸ், உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டோட்டலாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பொள்ளாச்சி. ஸோ பொள்ளாச்சி பிளேஸில் வந்து இந்த காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஃபீஸு 2.1 வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், 2.1 lakh. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸாக இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கான ஃபீஸுமே நீங்கள் பார்த்துக்குங்க. பட் இதுதான் ஃபீஸாக, இது வந்து பெர் இயருக்கு உங்களுக்கு சார்ஜ் ஆகுமா, மற்ற இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு நம்ம ஃபீஸ் கம்மியாகவே வந்து பண்ண முடியும். ஏன்னா இது ஜஸ்ட் அப்ராக்சிமேட் அமௌண்ட்டான ஒரு ஃபீஸ் தான், எக்ஸாக்டான்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு அடுத்து குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது வந்து ஈரோடில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஈரோடு, பொள்ளாச்சி இந்த மாதிரியான பிளேசஸில் இந்த 2 காலேஜஸுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வானவராயராக இருக்கட்டும், குமரகுருவாக இருக்கட்டும். அக்ரிகல்ச்சர் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு நல்ல நேம் உள்ள நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ட காலேஜஸில் இந்த நேம்ஸ் கண்டிப்பாக வரும். இங்கேயும் உங்களுக்கு 2.1 lakh வந்து நம்ம ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அதேமாதிரி இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் துறையூர், இது வந்து உங்களுக்கு துறையூர் வந்து கரூர் டு சம்திங் விருத்தாச்சலம் அந்த ரோட்டில் உங்களுக்கு வந்துடும் துறையூர். ஸோ இந்த துறையூரில் உங்களுக்கு இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இங்கே நீங்கள் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து எடுத்து படிக்க முடியும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.5 lakh வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் இந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குது. தஞ்சாவூர் அதை ரிலேட்டட் சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஃபீஸ் வந்து 2.5 lakhன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பெரம்பலூர். ஸோ பெரம்பலூர்லேயும் உங்களுக்கு இருக்குது, தஞ்சாவூர், பெரம்பலூர் இதுக்கு நியர்பை சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸில் கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் எதுவும் போகணுன்னு நினைக்கிறீங்க, கவுன்சிலிங்லேருந்து கிடைக்கல அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கோட்டாஸை நீங்கள் ஆப்ஷனலாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாதிரி ஜேகேகே முனியராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இந்த பிளேஸில் உங்களுக்கு இந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குது. 2.7 lakh வந்து இங்கே நம்ம ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்விஎஸ் பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர். ஸோ இதை ஹார்ட்டிகல்ச்சருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஆர்விஎஸ் பத்மாவதி காலேஜ் வந்து திண்டுக்கல்லில் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஃபீஸ் வந்து 2.7 lakh வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த காலேஜஸ் வந்து ரொம்பவும் ஹார்ட்டிகல்ச்சருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, ஆர்விஎஸ் பத்மாவதி. ஸோ அதே மாதிரி அடுத்து ஜேஎஸ்ஏ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திட்டக்குடி. ஸோ திட்டக்குடியிலேயும் உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அவைலபிளாக இருக்குது. இந்த திட்டக்குடி அது மட்டும் இல்லாமல் அது சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும், சப்போஸ் நீங்கள் டிஎன்ஏ அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த சரௌண்டிங்லேருந்து, பட் அந்த சரௌண்டிங்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். திட்டக்குடி சரௌண்டிங்கில் இருக்க நீங்கள் இந்த காலேஜை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2.3 lakh வந்து நம்ம ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்
திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்லில் எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ப்ரீவியஸ்லி திண்டுக்கல்லில் இன்னொரு காலேஜ் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி இப்போது எஸ் ஆர்விஎஸ் நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ எஸ்ஆர்எஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ரெண்டும் திண்டுக்கல்லில் இருக்குது. இங்கே ஃபீஸ் பார்த்தோம்னா 2.3 லேக் வந்து வருது. அதேமாதிரி சேது பாஸ்கரா அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து காரைக்குடியில் இருக்குது. ஸோ இந்த காரைக்குடி, மதுரை அந்த சரௌண்டிங் ரீஜன்ஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2.4 லேக் தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து வருது. அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் வந்து உங்களால் எடுத்து படிக்க முடியும். நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ராம்நாட். ஸோ ராம்நாட்டில் இந்த நம்மாழ்வார் காலேஜ் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலேஜை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு நேம் உள்ள காலேஜ். கண்டிப்பாக நல்ல நீங்கள் ஒரு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகமான காலேஜஸ். இதெல்லாம் நல்ல எக்ஸ்போஷர் இருக்க காலேஜஸ். இங்கே 2.5 லேக் வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி உசிலம்பட்டி. ஸோ உசிலம்பட்டின்னு வரும்போது இதுவும் உங்களுக்கு மதுரை நியர்பையில் வரும். கண்டிப்பாக இந்த காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். 2.4 லேக் வரும். அதுமாதிரி த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் கண்டிப்பாக திருநெல்வேலியன்ஸ் அது சரௌண்டிங்கில் இருக்கீங்க. சப்போஸ் மதுரையிலேருந்து கூட உங்களால் திருநெல்வேலி போக முடியும் அப்படின்ற வேறு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் காலேஜை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஃபீஸும் ரொம்ப கம்மி தான். 1.8 லேக்லேயே வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் வந்து பண்ண முடியும். அதுமாதிரி நலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திருச்சி. ஸோ இதுவும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஏற்ற ஒரு ப்ரைவேட் காலேஜ், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்க காலேஜ் நலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 2.5 லேக் வந்து ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரவிந்தர் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவண்ணாமலை. இந்த அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. இது வந்துட்டு 2.4 லேக் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பலர் அக்ரிகல்ச்சரல் காலேஜ், பலர் இந்த காலேஜ் வந்து நம்மளோட என்ன ஊருன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு வந்து அது என்ன ஊருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டவுட் சப்போர்ட்ஸ் இருக்கனாலும் கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த ஊரோட வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே 1.9 லேக் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ். ஸோ தனலட்சுமிலையும் உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அவைலபிளாக இருக்குது. இங்கே 2.2 லேக் ஃபீஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் புதுக்கோட்டையில் இருக்குது. அங்கே உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தோம்னா 2.5 லேக் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி புஷ்கரம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதுவும் புதுக்கோட்டையிலே இருக்குது. ஸோ இங்கே 2.3 லேக்லேயே உங்களுக்கு வந்து முடியும். அதே மாதிரி எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முசிறி திருச்சி. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சரௌண்டிங் பிளேசஸ்லேயே வருது அப்படின்றனால எல்லாம் நியர்பைலே அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நியர்பையில் இருக்கிற இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எது சார் பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயும் படிக்க முடியும்னு நினச்சிங்கனாலும் நான் அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு என்னென்ன காலேஜஸ்ன்றதும் நான் சொல்கிறேன். பட் இப்போ இங்கே இருக்கிற இந்த ப்ரைவேட் காலேஜஸை தெரிஞ்சுக்குங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் அட்மிஷன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறதுனால நம்மளும் அட்மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ப்ரொசீஜர் என்ன ஏதுன்றதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ எம்ஐடி பார்த்துட்டோம். அடுத்து அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒசூரில் இந்த காலேஜ் இருக்குது. 2.5 லேக் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தேனி. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுவும் உங்களுக்கு வந்துட்டு 2.2 லேக் வந்துட்டு வரும். அதேமாதிரி தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருநெல்வேலி இங்கே 2.4 லேக் ஃபீஸ். அதேமாதிரி பிஜிபி அக்ரிகல்ச்சர் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது, இங்கே 2.3 லேக். அதேமாதிரி டான் பாஸ்கோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் ராணிப்பேட். ஸோ வேலூர் ராணிப்பேட் அந்த ரீஜனில் இருக்குது. 1.8 லேக்கே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து கிடைக்கும். ஆதிபராசக்தி காலேஜ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கலவை. ஸோ கலவையில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கும் இந்த ஆதிபராசக்தி அவைலபிளாக இருக்குது. அங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.4 லேக்கில் உங்களுக்கு வரும். அதேமாதிரி ஆதிபராசக்தியிலே உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் காலேஜும் கலவையிலே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எந்த காலேஜில் வேணாலும் எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பானி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியான்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்கு ரொம்பவும் கம்மியாகுது. 1 லேக் அப்படியே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்துடும். ஸோ ஃபைனலாக ஜெயா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அரக்கோணம். இங்கே வந்து உங்களுக்கு 2.1 லேக்கில் வந்து முடியுது. ஃபைனலாக இத்தனை காலேஜஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் இந்த மாதிரியான நல்ல ஒரு ப்ரைவேட் காலேஜில் உங்களால் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் விசாரிக்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட மார்க் ஷீட் இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிப்ளையும் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். மறக்காமல் உங்களோட அட்மிஷன்ஸை சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளோட பழைய அட்மிஷன் காலேஜஸ் காமிச்சிருக்கோம். பட் இந்த இயர் உங்களுக்கு
இந்த காலேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அட்மிஷன்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரியான டைமில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1-2 காலேஜஸில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.